பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லோரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் இருந்தது. 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாம் பரிசுத்த வேதாகமத்தில் ஆசீர்வாதத்திற்கான அநேக வசனங்களை, கர்த்தருடைய வார்த்தைகளை படிக்கிறோம், கேட்கிறோம். அவைகளின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், அவர் நம்மேல் பிரியமாய் இருக்க வேண்டும் என்றும், அவர் நம் கூடவே இருக்க வேண்டும் என்றும், நாம் எதிலும் எல்லாவற்றிலும் வெற்றியடைய வேண்டும் என்றும், நாம் கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களும் வாய்க்கப்பட வேண்டும் என்றும், நம்முடைய வாழ்க்கையிலும் அதிசயங்கள், அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்றும் ஆசைப்படுகிறோம், விரும்புகிறோம். ஆனால் அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆராய்ந்து பார்க்கிறோமா? ஏன் அவர்கள் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள்? ஏன் எல்லாவற்றிலும் வெற்றி கண்டார்கள்? எதனால், எப்படி அவர்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்தது என்று சிந்தித்து பார்க்கிறோமா? நாம் விரும்புகிறது நமக்கு கிடைப்பதற்கு என்ன வழி என்று யோசிக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக, யோசபாத்துக்கு எல்லோரும் காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் இருந்தது. எப்படி என்றால், கர்த்தர் யோசபாத்தோடு கூட இருந்தார். அவன் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து, தன் தகப்பனுடைய தேவனை தேடி அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. இதனால் தான் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். ஒருவன் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவன் சத்துருக்களும் அவனை தேடி வருவார்கள் என்ற வார்த்தையின்படியும் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று யூதா கோத்திரத்தார் எல்லோரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, யோசபாத்தின் வெற்றிக்கும் மகிமைக்கும் கனத்துக்கும் ஐஸ்வர்யத்திற்கும் காரணத்தை தெரிந்து கொண்ட நாமும் கர்த்தரை தேடி, அவர் வழிகளை நாடி, அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து, அவருக்கு பயந்து, உண்மையாய், உத்தமமாய், சுத்த இருதயத்தோடு, அவருக்கு பிரியமாய், அவரோடு கூட வாழும்போது கர்த்தர் நமக்கும் இத்தகைய ஆசீர்வாதங்களை தருவார். அம்மேன். ஜெபிப்போமா? சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு பயந்து, உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து, உமக்கு பிரியமாய் வாழ்கிறவர்களோடு கூட நீர் இருந்து அவர்களை திடப்படுத்தி பலப்படுத்தி, சகல ஜனங்களும் அவர்களை தேடி வந்து அவர்களுக்கு தேவையான நன்மைகளையும் உதவிகளையும் செய்யும்படியாகவும், அவர்களை ஐஸ்வர்யமும் கனமும் உள்ளவர்களாக சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ செய்கிற தேவனாகிய கர்த்தர் நீர் என்பதை அறிந்திருக்கிற நாங்களும் இவைகளை எங்களுடைய மனதில் முன்மாதிரியாக கொண்டு எங்களுடைய ஆசைகள் நிறைவேறும்படியாய் நாங்களும் உமக்கு பயந்து உமக்கு பிரியமாய் வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.